இதுவரையில் ஆடிய போட்டிகளில் சச்சினும் தானும் சரிவர ஆடாமல் சொதப்பிவிட்டதாக மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ரிக்கி பாண்டிங் ஒப்புக்கொண்டார். 6வது ஐபிஎல் தொடரின் 23வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதின. 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவதாக களமிறங்கிய மும்பை அணியின் வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து படுதோல்வியை சந்தித்தனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர வீரர்கள் சச்சின் 1 ரன், கேப்டன் பாண்டிங் 4 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். போட்டி முடிந்ததும் பேட்டியளித்த ரிக்கி பாண்டிங்கிடம் தோல்விக்கான காரணத்தை கேட்டபோது தானும் சச்சினும் எதிர்பார்ப்புக்கேற்றபடி இதுவரையில் ஆடவில்லை என்று ஒப்புக்கொண்டார். கோப்பையை வெல்ல வேண்டுமென்றால் வரும் போட்டிகளில் ஒவ்வொருவரும் சிறப்பாக ஆடியே ஆக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். No different than mine. The two guys at the top of the order so far haven't done the job that's been required of them by the team. So it's, we're 5 games into the tournament now, and both of us need to play better. Simple as that. If we want, if we want to go on and continue to win games, and we want to be the team at the end of it that holds the trophy up, then you need everyone in your team performing more often than not. And so far, we probably neither of us has played as well as we would have liked. மும்பை அணியின் பேட்டிங் ஆர்டரை மாற்றுவது குறித்து யோசித்து முடிவெடுப்போம் என்றும் ரிக்கி பாண்டிங் கூறினார். இதுவரை நடந்த போட்டிகளில் மும்பை அணியின் துவக்க வீரர்களாக சச்சினும் பாண்டிங்கும் விளையாடிய போதும் எந்தவொரு போட்டியிலும் இருவரும் சோபிக்கவில்லை. மும்பை அணி 5 போட்டிகளில் ஆடி 3 வெற்றிகளின் மூலம் 6 புள்ளிகளை ஈட்டி 4வது இடத்தில் உள்ளது.